கும்பமேளா கூட்ட நெரிசல் காரணமாக வாரணாசியிலிருந்து தமிழகம் திரும்ப முடியாமல் தவித்த மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் தமிழக அரசின் நடவடிக்கையால் விமானம் மூலம் சென்னை திரும்பினர். இது தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணி கேப்டன் சச்சின் சிவா, வாரணாசியில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டு தமிழகம் திரும்ப முடிவு செய்தோம். ஆனால் ரயில் நிலையத்தில் அதிக கூட்டம் இருந்ததால் எங்களால் செல்ல முடியவில்லை. இதில் வீரர் ஒருவருக்கு கையில் காயம் ஏற்பட்டது. இது தொடர்பாக அங்கிருந்தவர்களிடம் பேச முயன்றோம். ஆனால் அவர்கள் ஹிந்தியில் தான் பேசினார்கள். நாங்கள் ஆங்கிலத்தில் பேசியும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் தாங்கள் வெளியிட்ட வீடியோவை பார்த்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த துணை முதலமைச்சர் மற்றும் தமிழக அரசுக்கு நன்றி என்று கூறினார். தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் உதயநிதி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் குடும்பமும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. வந்து சேர்ந்துட்டோன்னா எங்களை ஹிந்தி கற்றுக்கிற சொல்கிறத விட அவங்கள இங்கிலீஷ் கற்றுக்கிற சொல்லுங்கள் சார். அதுதான் இங்கே பிரச்சனையாகவே இருக்குது. அது ஏன்னா ஒரு மனிதநேயம்ன்றதே இன்னுமே இல்லை. இப்போ இந்தியாவில் எல்லாரும் இங்கிலீஷ் சொந்த தாய்மொழி பேசுகிறோம். அதுவே போதுமானது. அங்கே நாங்கள் 95% யாருமே இங்கிலீஷ் பேசவே இல்லை சார். எங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்க முடியும், சாலிடாக எங்களால் பேச முடியாது. ஆனால் ஆர்மி ஆஃபீஸர்லேருந்து போலீஸ்காரங்க வரைக்கும் எல்லாருமே நிற்கிறாங்க. அவங்களுக்கே இங்கிலீஷ் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனையே. நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு தான் நேராக ஜங்ஷன் போனோம். அதுக்கப்புறம் விடிய காலையில் நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு பணம் எல்லாம் போட்டு விட்டு சாப்பாடுக்கு, வெஹிக்கிளுக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஐயா அவர்கள் மூலியமாக பேசி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க சார். ஸோ தமிழக முதல்வர்